friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா நீட்ல நம்ம பயாலஜில வந்து எப்படிப்பட்ட क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க. ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க எல்லாரும் நம்ம நல்லா படிக்கிறோம். ஓகே, லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் எல்லாமே படிக்கிறோம். சோ நம்மளால ஏன் அந்த 700 மேல நம்மளால இருந்து ரீச் ஆக முடியல அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம क्वेश्चन நம்ம வந்து ப்ராப்பரா என்ன பண்ணல, இன்னும் அதை அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கல. இதுவும் ஒரு ஃபேக்டர் தான் நம்மளுக்கு மார்க் கம்மி ஆகுறதுக்கு. இப்போ பயாலஜியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயாலஜில நான் பாருங்க 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீட் क्वेश्चंस இருக்குது. பட் 12 மட்டும் இல்ல, மோர் தென் 12 தான் நான் சொல்வேன். ஸோ மோர் தென் 12னா இதுக்கும் நிறைய இவ்வளவு கொஸ்டின் மாடல்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு ப்ரூஃபோட நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அதை பார்த்தீங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பேட்டர்னா இருக்கும். சரியா, அதாவது பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் கொஸ்டின், சிம்பிளா சொல்ல போனா டைரக்ட் கொஸ்டின். இப்போ பாருங்க 2022ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் த oogenesis process is initiated. பாருங்க பார்த்த உடனே சொல்லலாம் எந்த ஸ்டேஜ்ல oogenesis process இனிஷியேட் ஆயிருக்கு. எம்பிரியோனிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஓகேயா, இது வந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. சரியா, அப்ப அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஓகேயா என்னன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கொடுத்தது இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின். பட் வெரி வெரி ஈஸியான கொஸ்டின் பேட்டர்ன். ஓகே, நம்ம வந்து பயாலஜில லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிச்சா மட்டும் போதாது. ஸோ இமேஜ் பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப பாருங்க சிலதில் வந்து என்னன்னா ஏபிசி பார்ட் கொடுத்துட்டு அதோட அது மட்டும் நம்மளுக்கு என்னது ஏ பார்ட் என்ன அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ல கேட்கலாம். சரியா, இப்ப சிலதுல என்னன்னா இப்படி நிறைய பார்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, நிறைய இப்படி நம்பர்ஸ் கொடுத்துட்டு ரோமன் லெட்டர் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இது வந்து இது இந்த 1 2 5 இதுல எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம். இப்ப பாருங்க which set of 3 parts of 1 to 6 have been correctly identified. ஓகேயா, இப்ப பாருங்க இதுல வந்து நம்மளுக்கு 3 செட் கொடுத்திருக்காங்க. சரியா, இதுல நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா क्वेश्चन ஆன்சர் நம்பர் 2 தான் நம்மளுக்கு கரெக்ட். இது எப்பனா 2011ல கேட்ட क्वेश्चन. ஓகே, பாருங்க இப்போ நம்பர் 3 வந்து நம்மளுக்கு என்னது இன்ஃபண்டிபுலம். ஓகே, நம்பர் 4 பாத்தீங்கன்னா that one is என்னது ஃபெம்ப்ரியே. ஓகே, தென் நம்பர் 5 பாத்தீங்கன்னா that one is என்னது சர்விக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 2 வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா எண்டோமெட்ரியம். பட் வந்து இங்க பாருங்க எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு இங்க இருக்குது. சரியா, சோ இத பார்த்த உடனே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சோ இமேஜ் பேஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन பேட்டர்ன். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு 2024 நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு கட் ஆஃப் எல்லாம் ரொம்ப நல்லா கூடிச்சு. ஓகேயா, இதுக்கு ரீசனான ஒரே ஆள் யாருன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஏன்னா நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம என்ன பண்ணலாம் 2024 கொஸ்டின்ஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு. அப்போ இது எவ்வளவு ஈஸியான பேட்டர்னே பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு 2 தெரிஞ்சாலே நம்ம வந்து என்னது ஈஸியா பார்த்துக்கலாம். இது என்னன்னா 2020ல கேட்ட கொஸ்டின். பாருங்க பிளாசென்டாலே உங்களுக்கு இதை பார்த்த உடனே நீங்க சொல்லிடலாம் that one is human chorionic gonadotrophic. அப்ப பாருங்க ஏக்கு நம்பர் 4 வந்து என்னது நம்மளுக்கு 2. ஓகேயா, ஏக்கு 2 தான் ஆன்சர். பாருங்க ஏக்கு 2 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 4 பார்த்த உடனே நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம். நம்மளுக்கு டைமும் என்னது நல்லா கன்சர்வ் ஆகும். சரியா, தென் அதுக்கு அடுத்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நாட் பேஸ்டு பேட்டர்ன். இது கொஞ்சம் என்னது நம்மளுக்கு வந்து திங்க் பண்ணி எழுதுறது மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஸ்டினை விட கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். சரியா, இப்ப பாத்தீங்கன்னா which of the following is not associated with ovulation in human female 2023. இந்த பாருங்க அசோசியேட்டடா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கெஸ் பண்ணி எழுதலாம். பட் நாட் அசோசியேட்டட். அப்போ 3னா கரெக்ட், 1 வந்து என்னது ராங்கா என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. பாருங்க நாட் அசோசியேட்டட் வித் ஓவுலேஷன். பாருங்க ஓவுலேஷன்ல ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஓசைட் கரெக்ட். LH surge கண்டிப்பா இருந்தாதான் நம்மளுக்கு ஓவுலேஷன் நடக்கும். தென் டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோடியால் இதுல தான் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா இன்க்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும், அப்பதான் என்னது ஓவுலேஷன் நடக்கும். சரியா, சோ இதுல நம்ம ஈஸியா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கலாம். பட் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட பேட்டர்ன் கேட்பாங்க. தென் அதுக்கு அடுத்தது பாருங்க நாட் பேஸ்லயே இன்னொரு மாடல் இருக்கு. which of this is not an important component. Okay, important component நமக்கு தெரியும். அது என்ன not an important component அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2021ல கேட்ட क्वेश्चन.
பாருங்க for initiation of parturition பாருங்க இதுல நமக்கு release of prolactin பட் எல்லா ஆப்ஷனும் நீங்க ரீட் பண்ணணும் நமக்கு வந்து நிறைய பேட்டர்ன் பார்க்கறதுனால நான் டைரக்டாவே சொல்லிடுறேன் ரிலீஸ் ஆஃப் prolactin இப்போ பாருங்க ரிலீஸ் ஆஃப் prolactin நமக்கு யார் கூட ரிலேட்டட் உள்ளது ஆஃப்டர் பார்ச்சுரேஷனுக்கு பிறகு தான் நமக்கு என்னது prolactin வந்து என்னதாகும் ரிலீஸ் ஆகும் ஸோ இதுல நாட் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ல நமக்கு ஆன்சர் வந்து 1 ஓகே 2021 இப்போ இது ரிலேட்டடா இந்த நாட் ரிலேட்டடா இன்னொரு क्वेश्चन இருக்கு ஓகே அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் அண்ட் இன்கரெக்ட் பேட்டர்ன் இப்போ பாருங்க கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்ணுவீங்க இன்கரெக்ட்னா தப்பு ஓகே அப்ப இன்னொரு பேட்டர்ன் நாட் அண்ட் இன்கரெக்ட் क्वेश्चन ஓகே அப்ப நாட் அண்ட் இன்கரெக்ட்னா தப்பு நாட் அண்ட் இன்கரெக்ட்னா எனது சரியான ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணணும் ஓகே சோ இந்த பேட்டர்ன் கேட்டாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த டைம் நம்ம திங்க் பண்றதுக்கே நமக்கு கொஞ்ச நேரம் போயிடும் சோ நோட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சார் ஓகே இப்போ நாட் பேஸ்ட் பேட்டர்ன் அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிறது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஓகே இது 5th டைப் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நல்ல ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் ஸோ நல்லா திங்க் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் எழுதணும் அதனால நல்ல லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம் நோட் பண்ணிக்கோங்க இதுல அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுல மாத்தி கொடுத்துருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சில நேரம் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேயா தென் என்ன ஏ அண்ட் ஆர் ஆர் என்னது ட்ரூ ஆர் இஸ் இந்த நாட் கரெக்ட் இது வந்து இல்லாத ஆப்ஷனை குழப்பி எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆப்ஷனை கரெக்டா ரீட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும் இந்த பாருங்க அசர்ஷன் endometrium is necessary for implantation of blastocyst yes correct இப்ப பாருங்க reason in the absence of fertilization the corpus luteum degenerates that causes disintegration of endometrium இந்த பாருங்க absence of fertilization நடக்கும்போது அங்க corpus luteum என்னதாகுது degenerate ஆகுறதுனால endometrium disintegrate ஆயிரும் ஏன்னா progesterone ஹார்மோனை ரிலீஸ் பண்ணாது சரியா சோ ரெண்டுமே செப்பரேட்டா பார்த்தா நமக்கு என்னது கரெக்டான ஆப்ஷன் ஓகே பாருங்க ஆன்சர் ஃபார் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஓகேயா அண்ட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுறது என்னன்னா இது வந்து இதுக்கு எப்படி லிங்க் ஆகும் லிங்க் ஆகாது அப்படின்னா தமிழ்ல நோட் பண்ணி பாருங்க இது ஏன்னா இந்த அசர்ஷன் சொன்ன பிறகு ஏன்னா இது அப்படி ரீட் பண்ணும்போது அது லிங்க் ஆச்சுன்னா அது என்னதாவது நம்மளுக்கு என்னது அசர்ஷன் இஸ் என்னது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வரும் சப்போஸ் அப்படி லிங்க் ஆகலைன்னா நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸோ இங்க சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னதாயிரும் கரெக்டா லிங்க் ஆகும் சரியா தென் அதுக்கு அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா select the correct sequence okay assertion and reason அடுத்தது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन ஓகேயா இல்ல வந்து இங்க பாருங்க சீக்வென்ஸ் ஓகே சீக்வென்ஸ் பேஸ்ட் क्वेश्चन இப்ப பாருங்க செலக்ட் த கரெக்ட் சீக்வென்ஸ் இதுக்கு நம்ம எல்லா ப்ராசஸும் கரெக்டா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம சீக்வென்ஸை நம்ம என்னது ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணலாம் எல்லா வருஷமும் இந்த பேட்டர்ன்ல நம்மளுக்கு क्वेश्चन இருக்கும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2019ல நம்மளுக்கு என்னன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல உள்ள क्वेश्चन தான் சோ ஆன்சரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க ஆப்ஷன் சி சோ ஃபர்ஸ்ட் seminiferous tubules தென் அதுக்கு அடுத்தது எங்க ரெட்டிஸ் vasa deferens then ejaculatory duct urethra meatus okay ஏனா இது ஆப்ஷன்ஸ் சொல்லாம சொல்றேன்னா நமக்கு அந்த பேட்டர்ன் என்னதுன்னே நமக்கு என்னது தெரிஞ்சாலே போதும் ஓகே தென் அடுத்தது பாத்தீங்கன்னா the next one is statement based பாருங்க 2022 questions வந்து நம்மளுக்கு வந்து biology somewhat tough ஓகேயா biology tough இருக்கேனால நிறைய டைம் கன்சியூம் பண்ணும்போது physics chemistry அட்டெண்ட் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரீசனே அந்த அசர்ஷன் ரீசனிங்கும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन தான் ஏன்னா இது வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கரெக்டா அப்ளை பண்ண முடியும் பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்திருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்திருப்பாங்க ஆப்ஷனை கரெக்டா பாருங்க ஏன்னா நம்ம அகாடமில தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேற மாதிரி இருக்கும் சரியா பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 vast difference receives a duct from seminal vesicle and opens into urethra as ejaculatory duct okay இது 2023 ல உள்ள क्वेश्चन பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2 the cavity of the cervix is called the cervical canal which along with vagina forms birth canal பாருங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சில நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டுமே என்னதான் கரெக்ட் தான் ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நம்மளுக்கு நல்லா படிச்சாதான் ஞாபகம் இருக்கும் சரியா both statement 1 and statement 2 are correct okay then அடுத்தது பாத்தீங்கன்னா
சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஸ்டேட்மெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது கரெக்டா அது கரெக்டா. அடுத்தது என்னன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து 2020ல கேட்ட கொஸ்டின். ஓகே, பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு GN G1 phase. இது நம்ம செல் சைக்கிள்ல வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். எஸ், G1 phaseல நம்மளுக்கு செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், grows but does not replicate its DNA. இது வந்து கரெக்டா இந்த லைன் அப்படியே நமக்கு NCERT புக்ல இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன், அதுக்கு அடுத்தது டைரக்டாவே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டி கரெக்ட் MCQ. ஓகேயா, இதுவும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் தான். ஆனால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு வந்து எது கரெக்ட் நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நல்லா வந்து அப்படி வந்து அந்த சாப்டர் அப்படியே கரைச்சி குடிச்சவங்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாகவே பார்த்துருவோம். ஓகே, டைம் வந்து போகும். பாருங்க, ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க, B and D 2023. பாருங்க, Bல டூரிங் அனாஃபேஸ் த சென்ட்ரோமியர் ஸ்பிளேட் அண்ட் குரோமாட்டிட் செப்பரேட். ஆமா, கரெக்ட். அந்த டைம் தான் எனக்கு ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், இந்த அனாஃபேஸ்ல தான் ஸ்ப்ளிட் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மினைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் என்னது பேக்கேட்டிங். இது வந்து ராங். ஓகே, டெர்மினைசேஷன் அது நடக்காது. தென் நியூக்ளியோலஸ், கொள்கை அப்பரேட்டஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் ஃப்ரீ ஃபார்ம் டூரிங் டீலோஃபேஸ். எஸ், கரெக்ட் தான். என்னது இந்த டீலோஃபேஸ்ல தான் எல்லாம் என்னது மறுபடியும் என்னது ரீஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வந்துச்சுன்னா டைம் வந்து நம்மளுக்கு என்னது கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், அதை என்னது அப்ளை பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு இப்போவுமே உங்களை நல்லா என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின். ஓகேயா, நம்ம பயாலஜியில் ப்ராப்ளமா? எஸ், நிறைய சாப்டர்ஸ்ல ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கு. அது எல்லாமே நம்ம எனது சேனல்ல நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்மே தனி ஒரு பிளேலிஸ்ட்லேயே நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அது வேணா நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் அந்த சாப்டர்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் எதுல இருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் DNA, தென் நைட்ரஜன் பேசஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாம், பாக்டீரியல் கவுண்டிங் வரலாம், பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து என்னது எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அது வரலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் பேட்டர்ன்ல நிறைய கொஸ்டின் என்ன செய்யலாம் வரலாம். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இது வந்து நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு கேட்கக்கூடியது. கலர் பிளைண்ட்னஸ்ல இருந்து எப்பவுமே கேட்பாங்க. மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட் அண்ட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ இதுல இருந்து கேட்கலாம். தென் ABO பிளட் குரூப் வச்சு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்யலாம் வரலாம், பெடிகிரி அனாலிசிஸ்ல இருந்தும் வரலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியத்துல இருந்து கொஸ்டின் வரலாம். தென் பாடி ஃப்ளூயிட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே பேட்டர்ன் கார்டியாக் அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு என்னது வரலாம். தென் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இதில் வந்து நம்ம டைடல் வால்யூம், IRV ERV இதுல இருந்து எல்லாம் நம்மளுக்கு என்னது கொஸ்டின் வரலாம். இதை விட இன்னும் நிறைய ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுலையும் அவராக இருக்கணும். நம்மளுக்கு பயாலஜியில் 360 மார்க்ஸ் கண்டிப்பாக வேணும்னா இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு என்னது 360 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இது கூட நீங்கள் எதெல்லாம் சேர்த்து ரொம்ப கூட லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, நோட் டவுன் இயர் வேரியேஷன். என்னென்ன கொஸ்டின் சில நேரத்தில் கொஸ்டின்ஸில் இயர்ஸ் வந்து என்னது டாமினேட் ஆகும். ஓகேயா, எல்லா ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் இயரில் வந்து என்னதாயிரும் தப்பாயிரும். ஸோ அதை பார்த்து நம்ம என்னது கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும். நான் இப்போ சில அகாடமிஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது சில பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனை தப்பாக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, தயமின், இந்த தயமில் THYMINE. ஓகேயா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் THYAMINE. ஸோ நம்மளுக்கு வந்து படிக்கும்போது தயமின் அப்படிதான் படிச்சிருக்கோம், பட் ஸ்பெல்லிங் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஆப்ஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு நம்மளை என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம், நோட் பண்ணிக்கணும். தென் கிராஃப் பேஸ்ட் இமேஜஸ். ஓகே, சிக்மாய்ட் கர்வ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிராஃப் பேஸ்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். தென் பாயிண்ட்ஸ் அண்டர் த இமேஜ், ஒரு இமேஜுக்குள்ள அதில் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்காம அதுக்கு கீழே உள்ள இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தே படிக்கணும். ஸோ இது எல்லாம் நம்ம அடிஷ்னலாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, கண்டிப்பாக இதில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகேயா, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்னது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பயாலஜி கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.